எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி அதிரசம். அதிரசம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 3/4 கிலோ, ஏலக்காய், எண்ணெய் தேவையான அளவு. பச்சரிசியை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற வச்ச பச்சரிசியை நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் காய வச்சு ஈரப்பதமாக இருக்கும் போதே மிக்சியில் அரைச்சி நம்ம சலிச்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் வெல்லம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். வெல்லம் கரைஞ்ச உடனே அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு வேற ஒரு கடாயில் நல்லா திக்காக பாகு காய்ச்சிக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம தண்ணியில் ஊற்றி பார்த்துக்கலாம். தண்ணியில் ஊற்றின உடனே அது கரைஞ்சிடக்கூடாது, ஸ்லோவாக தான் கரையணும். கம்பிப்பதம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடணும். மாவில் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விடணும். அதிரசம் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். அதிரச மாவை நாம் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ அழகாக ரவுண்டாக தட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த அதிரசத்தை ஒன்று ஒன்றா அதில் போட்டு எடுக்கணும். அது நல்லா மேலே எழும்பி வரும். எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். அதிரசம் நல்ல நிறம் மாறணுன்னு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்லேயோ 2 கரண்டியாலேயோ இல்லை ஃப்ளாட் பாட்டமாக இருக்க ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். அதிரசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து ப்ரெஸ் பண்ணி அதிரசம் ரெடி பண்ணிடலாம். அதிரசம் ஃப்ரை பண்ணோன்னா அது கிறிஸ்பியாக தான் இருக்கும். 1 டே ஆனதுக்கு அப்புறமா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு கிலோ பச்சரிசியில் 50 அதிரசம் செஞ்சிடலாம். அதிரசம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.